ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கொஞ்சம் சவுண்ட் கேட்கும். உயிரோட ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நல்ல கைதட்டி புது வருடத்தை வரவேற்போம் இயேசுவின் நாமத்தினாலே. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் நம்மோடு இருக்கிறார். இந்த பாட்டு ஆண்டவர் இந்த பாட்டு கொடுத்தப்ப ஓசன்னா பாருங்க, பாருங்க லிரிக்ஸை பார்த்து. ஓசன்னா பாடியே நன்மைகளை எதிர்பார்ப்பேன் கிடையாது, ஏற்கனவே அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னோட இருக்கிறாரு, அவர் நிறைய கொடுத்திருக்கிறாரு. ஓசன்னா பாடியே நன்மைகளில் அல்லேலூயா பாடியே திருப்தியாக வாழுவேன். அல்லேலூயா. இந்த வருஷம் எனக்கு ஏன் இதெல்லாம் கிடையவே கிடையாது, எனக்கு தான் எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. நான் தான் எல்லாத்தையும் செய்வேன். அல்லேலூயா. நான் போயின்ற பிசினஸே கிடையாது, இயேசு என்னோட இருக்கிறார். சும்மா காசெல்லாம் நமக்கு ஒண்ணு செய்யாது. அல்லேலூயா. அந்த மைண்ட் செட்ல இருந்தா வெளியில வந்துடணும். புது வருஷத்துல இருந்து ஓசன்னா பாடி நன்மையில் மகிழணும். அல்லேலூயா. காசு கொரோனா டைம்ல பல பேர் 1.5 லட்சம் 3 லட்சம் வச்சிருந்தாங்க. அப்போல ஒரு ஊசி போட்டா சரியாயிரும், ஆனா ஊசி அப்ப காசு ஒண்ணு செய்ய முடியாது. ஒரு சில நல்ல சரீரத்துல சுகர் இருந்துட்டா போதுங்க, அது போதுங்க. சரீரத்துல சுகர் இருந்து காசு இல்லாம இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. காசு இருந்து சரீரத்துல சுகமும் இருந்து நிம்மதியே இல்லைன்னா, ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எல்லாம் இருக்கிற இயேசு இருந்தாருன்னா எல்லாமே இருக்கும். அல்லேலூயா. இயேசு என்னோட இருந்தாருன்னா எல்லா நாளும் சக்சஸ். ஒவ்வொரு நாளும் எனக்கு நல்ல நாளா தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நன்மைகளில் மகிழலாம். அல்லேலூயா. put the first stanza. காகங்களை சத்தமா சொல்லுங்க, காகங்களை போஷிக்கும் என் தேவன் நன்மைகளை அருள மாட்டாரோ. இந்த பாட்டு உயிர்த்திட்டார் பாட்டு ரிலீஸ் பண்ணப்ப மத்தவங்களை பார்த்து பாடுற மாதிரி இருந்துச்சு. இந்த பாட்டு நீங்க உங்களை நீங்களே பார்த்து பாடிக்கணும். காக்காக்கே அவர் சாப்பாடு கொடுக்குறாரு. காக்கா சண்டே 3 சர்வீஸ்ல ஏதாவது ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணுதா? ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த காக்காக்கு என்ன செய்யறாரா? சொல்லுங்க. காக்காக்கே சாப்பாடு போடுறவரு எனக்கு கட்டாயமா போடுவார். அல்லேலூயா. எனக்கு காசு வேணும்னா பொருளாதாரத்துல என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரீரத்துல நல்ல பலன் வேணும்னா அதை எனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் காகங்களை போஷிக்கிறவர். அல்லேலூயா. எனக்கு கட்டாயமா நன்மைகளை, உங்க ஆத்மாவை பார்த்து கேளுங்க, காக்காக்கே அவர் சாப்பாடு கொடுக்கிறவரு உனக்கு கொடுக்க மாட்டாரா? உனக்கு கொடுக்க மாட்டாரா? ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிற, ஏன் கவலைப்படுற? சும்மா இந்த கம்பெனி தானே, சும்மா இந்த மேனேஜர் தானே, சும்மா இவர் தானே, இவரெல்லாம் சாதாரண ஆட்கள். இயேசு நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. காகங்களை போஷிக்கும் என் தேவன் நன்மைகளை அடுத்து பூக்களுக்கே உடுத்தி பார்க்கும் ராஜன். அடிக்கடி உன்னை யோசிச்சு பார்ப்பேன். இந்த நாக்கு இருக்குதுல்ல, நம்ம சொல்றோம்ல, சும்மா வயிற்றுக்குள்ள சாப்பாடு போனா போதும் பிரதர், அதுதானே மனுஷனுக்கு தேவை. அவர் நாக்குல சுவையே வைக்கலனா சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்டாலும் தோசமா தான் இருக்கும், மட்டன் பிரியாணி சாப்பிட்டாலும். ஏன்னா நாக்குல என்ன இல்லை. ஆனா ஆண்டவர் அப்படிலாம் நம்மளை படைக்கல. நான் உருவாக்கின இந்த பையன் இந்த புள்ள சுவைச்சு சாப்பிடணும். அல்லேலூயா. அத நினைக்கணும். கைதட்டலாமா அவருக்கு? இது நமக்கு யோசிக்க தான் நேரம் இருக்க மாட்டேங்குது. சுவைச்சு சாப்பிடணும். சிக்கன் பிராங்கி சாப்பிடுறியா? அதெல்லாம் லிமிட்டா எடுத்துக்கங்க. சுவைச்சு சாப்பிடு. வேற என்ன சாப்பிடுறியா? அதெல்லாம் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி சாப்பிடுறதுக்கு வைக்கிறாரு. பூக்களுக்கே என்னை அலங்கரித்து நான் சொல்லுகிறேன். இந்த இடத்துல கேள்வியோட உட்கார்ந்து இருக்கலாம். என் லைஃப் அலங்கோலமா இருக்குது, என்னுடைய வாழ்க்கையும் மாறுமா? எனக்கும் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் பிறக்குமா? எனக்கும் திருமணம் நடக்குமா? எனக்கும் குழந்தை பிறக்குமா? என்னுடைய மனைவி சபைக்கு வருவாங்களா? என்னுடைய கணவனு சபைக்கு வருவாங்களா? கட்டாயமா கர்த்தர் அலங்கோலமா இருக்கிற வாழ்க்கையை அலங்கரிப்பார். அல்லேலூயா. He will restore everything. எல்லாவற்றையும் திருப்பிக்குள்ள செய்வார். அதுதான் திருப்தி. செகண்ட் ஸ்டான்ஸா சீக்கிரம். கைகளை ஒரு தடவை உயர்த்தலாமா? 2 கையையும். கைகளை அல்லேலூயா. பார்க்கவே சூப்பரா இருக்குது. கைகளை உயர்த்திடுவேன், இயேசுவையை நோக்கியே நிறைவாய் கொடுத்திடுவார். சார் நான் உயர்த்துறவர், எனக்கு 2 கை தாண்டி கடன் கூட எனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. நிறைவாய் கொடுத்திடுவார், திருப்தியாக வாழுவேன். அல்லேலூயா. ஏன் கிறிஸ்தவர்கள் கையை உயர்த்தி ஆராதிக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒண்ணு தெரியுது, என் கையில எதுவுமே இல்லைங்க. என்கிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும் சரி, எவ்வளவு நான் படிச்சவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு அழகு இருந்தாலும் சரி, எல்லாமே அவரிடம் இருந்து வருகிறது. அல்லேலூயா. அவ்வளவு பல கோடி பல மில்லியன் நகை, எதுக்கு ரெஃபரன்ஸ் சொல்லல, டக்கு 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 டக்குன்னு போறோம். நகை
பொண்ணு வெள்ளி பிளாட்டினம் எல்லாத்தையும் போட்டுட்டு அது மேல நின்று ஆபிரகாம் சொன்னாரு, வானத்தையும் பூமியும் உடைய சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி என் கைகளை உயர்த்துகிறேன். அவருக்கு தெரிஞ்சிருக்குது, ஏ சோதோமின் ராஜா, நீ சாதாரண ஆளு, ஓட்டாண்டியா இருந்த என்னைய ஐஸ்வர்யவானாய் மாற்றினார், என்னுடைய செல்வம் பூமியே தாங்காத மாதிரி இருந்துச்சு. அந்த நிலைமைக்கு மிஸ்பா திருச்சபை போவதாக இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. என் குமாரனின் வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த கர்த்தர் அந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சன் கொடுப்பார். அதான் போட்டிருக்கோம், இயர் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன். திருப்தி ஆகும் ஆண்டு, திருப்தி ஆன ஆண்டு கிடையாது, ஒவ்வொரு நாளும் திருப்தி. அல்லேலூயா. செகண்ட் ஸ்டான்ஸா, பயத்தோடு வாழ்ந்திருந்த என்னை கண்டு, அத கொஞ்சம் பராக்கிரமத்தோட சொல்லுங்க, பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலி. ஒண்ணுமே இல்லாம கிதியோன் உட்கார்ந்து இருந்தார். நமக்கெல்லாம் முடியாது சார், அவன் அவ்வளவு பேர் இருக்கிறான், அவனெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியுமா, இதெல்லாம் நமக்கு ஒத்தே வராது, இப்படி உட்கார்ந்து இருந்தார். கர்த்தர் நேரா கிதியோன்ட்ட தான் வந்தார். வந்து ஹேய் பராக்கிரமசாலி, ஹேய் மைட்டி மேன். இவர் என்ன ஒண்ணுமே புரியலையே, நமக்கே ஒண்ணு இல்ல, நம்ம எப்படி போய் இவங்களை ஜெயிப்போம்? கர்த்தர் அவனை தான் பிடிச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபினான்ஷியலா நீங்க ரொம்ப லோவா இருக்கலாம், சரீரத்துல பலன் ரொம்ப குன்றி போயிருக்கலாம், அவ்வளவுதாங்க, என் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருங்க, பலனே இல்ல. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீர் பராக்கிரமசாலி. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்காக என் சார்பில் நீரே வந்து எதிரிகளை, இந்த வருஷம் எதிரிகள்லாம் நடுங்க போகிறார்கள். அல்லேலூயா. சும்மா நமக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க எல்லாம் ஆட்டம் கண்டுருவாங்க. அல்லேலூயா. போன வருஷமே நிறைய நடுங்கிட்டாங்க, இன்னும் நடுங்க போகிறார்கள். அல்லேலூயா. ஏன்னா எனக்காக சும்மா ஏதோ ஒரு தூதன் வரல, எனக்காக ஏதோ ஒரு எம்எல்ஏ எம்பி பொலிட்டிக்கல் பெரிய ஆட்கள் இவங்கெல்லாம் வரல, எனக்காக அவரே வரார், இயேசுவே வரார். அல்லேலூயா. எனக்காக என் சார்பில் நீரே வந்து, சொல்லுங்க, நீரே வந்து எதிரிகளை நடுங்க வைத்தீரே. அடுத்து, தலை நிமிர்ந்து வாழ செய்தவரை. உங்கள் தலைகள் நிமிரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்திலே உங்கள் தலை நிமிரும், நீங்க வேலை செய்யற கம்பெனில உங்கள் தலை நிமிரும், சபையிலே உங்கள் தலை நிமிரும். இயேசு நம்மோடு இருக்கிறார். தலை நிமிர்ந்து வாழ செய்தவரை பாடுவேன் ஆயுள் முழுவதும். இயேசுவின் வருகை வரையிலும் இருப்போம். அல்லேலூயா. அல்டிமேட் கோலே இயேசுவின் வருகை வரையிலும் இங்கேயும் நல்லா இருப்போம், அங்கேயும் அவரோட நல்லா இருப்போம். அல்லேலூயா. ஆயுள் முழுவதுமே இந்த இயேசுவை கொண்டாடி பாட போகிறோம். எல்லாரும் இருக்கட்டத்தில் எழுப்பி நிற்கலாம். திருப்தியான புதிய ஆண்டில் நுழைய செய்திரே, நன்றியுள்ள மனதோடு துதித்திருவேன். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த மைண்ட் செட்டுக்குள்ள வந்துடணும். எனக்காக உலகத்தையே படைச்சவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எனக்கு திருப்தி தான், ஒவ்வொரு நாள் திருப்தி, ஒவ்வொரு செகண்ட் எனக்கு திருப்தி தான். கைதட்டி எல்லாரும். திருப்தியான புதிய ஆண்டில் நுழைய செய்தீரே, நன்றியுள்ள மனதோடு துதித்திடும். எல்லாரும், திருப்தியான புதிய ஆண்டில் நுழைய செய்தீரே, நன்றியுள்ள மனதோடு. இன்னொரு திருப்தியான புதிய ஆண்டில் நுழைய செய்தீரே, நன்றியுள்ள மனதோடு துதித்திடுவேன். திருப்தியான புதிய ஆண்டில் நுழைய செய்தீரே, நன்றியுள்ள. இப்ப சபையாய் ஓசன்னா ஓசன்னா பாடியே நன்மைகளில் மகிழுவேன். அல்லேலூயா பாடியே திருப்தியாக வாழுவேன். பாடியே நன்மைகளில் மகிழுவேன். அல்லேலூயா பாடியே ஓசன்னா பாடியே, ஓசன்னா பாடியே நன்மைகளில் திருப்தியாக வாழுவேன். ஓசன்னா பாடியே நன்மைகளில் மகிழுவேன். அல்லேலூயா பாடியே திருப்தியாக வாழுவேன். காகங்களை போஷிக்கும் என் தேவன் நன்மைகளை அருள மாட்டாரோ. உங்க ஆத்துமா பார்த்து பேசுங்க. பூக்களுக்கே உடுத்தி பார்க்கும் ராஜன் என்னை அலங்கரித்து மகிழ மாட்டாரோ. காகங்களை போஷிக்கும் என் தேவன் எனக்கு நன்மைகளை அருள மாட்டாரோ. நிச்சயம் தருவார். பூக்களுக்கே உடுத்தி பார்க்கும் ராஜன் என்னை அலங்கரித்து மகிழ மாட்டாரோ. கைகளை உயர்த்தி இயேசுவை, கைகளை உயர்த்திடுவேன் இயேசுவையே நோக்கியே, நிறைவாய் கொடுத்திடுவார் திருப்தியாக. இப்பொழுதே கொடுக்கிறார். சுகத்தை பெற்றுக்கொள், பொருளாதாரத்தை பெற்றுக்கொள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ஓசன்னா
பாடியே திருப்தியாக வாழுவேன். ஹோசன்னா பாடியே நன்மைகளில் மகிழுவேன். அல்லேலூயா பாடியே. காகங்களை போஷிக்கும் என் தேவன் எனக்கு நன்மைகளை அருள மாட்டாரோ. பூக்களுக்கே உடுத்தி பார்க்கும் ராஜன் என்னை அலங்கரித்து மகிழ மாட்டாரோ. காகங்களை போஷிக்கும் என் தேவன் எனக்கு நன்மைகளை அருள மாட்டாரோ. நிச்சயமாய் அருளுவார். பூக்களுக்கே உடுத்தி பார்க்கும் ராஜன் என்னை அலங்கரித்து மகிழ மாட்டார். ரெண்டு கையை தூக்கி கைகளை உயர்த்திடுவேன். இயேசுவையே நோக்கியே நிறைவாய் கொடுத்திடுவார். இயேசுவின் நாமத்தாலே பெற்றுக்கொள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள். நன்மைகளை பெற்றுக்கொள். நிறைவாய் கொடுத்திடுவேன். கைகளை உயர்த்திடுவேன். கைகளை உயர்த்திடுவேன். இயேசுவையே நோக்கியே நிறைவாய் கொடுத்திடுவார். இயேசுவின் நாமத்தாலே சர்ப்ளஸ் blessing. சர்ப்ளஸ் blessing. ஓ நிறைவாய் கொடுத்திடுவார். எல்லாரும் ஹோசன்னா ஹோசன்னா பாடியே நன்மைகளில் மகிழுவேன். அல்லேலூயா பாடியே ஹோசன்னா பாடியே நன்மைகளில் மகிழுவேன். அல்லேலூயா பாடியே ஹோசன்னா ஹோசன்னா பாடியே நன்மைகளில் மகிழுவேன். அல்லேலூயா பாடியே. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கிறிஸ்துவ திருச்சபையை தேவ திருப்தி ஆண்டு கொள்வதாக, ஆக்கிரமிப்பு செய்வதாக, சரீரத்திலே அற்புத சுகத்தை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வியாதிகள் மறைவதாக, பலவீனங்கள் மறைவதாக, வியாதி மறைவதாக, அசுத்தம் மறைவதாக, தரித்திரம் மறைவதாக, கடன் மறைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வேலை செய்கிற குடும்பத்திலே உன் தலை நிமிருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே in the name of Jesus. வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே receive your miracle in the name of Jesus. Hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டி செலுத்தலாமா? ரபா லபா ரபா லபா ரபா லபா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஓ உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓசன்னா பாடியே நன்மைகளில் மகிழ்வோம் ஆண்டவரே. இந்த 2024 ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நன்மையான நாளா இருக்கும் ஆண்டவரே. பாவம் இருக்காது, வியாதி இருக்காது, தோல்வி இல்ல, ஃபெயிலியர் இல்ல. ஒவ்வொரு நாளும் சக்சஸா இருக்கும். ஒவ்வொரு நாளும் சாட்டிஸ்பாக்சனா இருக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு இரவும் நைட்டு தூங்க போகும்போது இந்த நாளிலே நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று சொல்லி தூங்குவார்களாக இவர்கள் நித்திரையிலே. கர்த்தாவே நீர் கொடுக்கிற இளைப்பாறுதல் இவர்களுக்கு வரட்டும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு வியாதி மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கடன் மாறட்டும், வறுமை மாறட்டும், தரித்திரம் மாறட்டும். தலை நிமிர்ந்து வாழ செய்தவரே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தலைகள் நிமிர்த்தப்படட்டும், இவர்கள் தலை நிமிர்த்தப்படட்டும். எதிரிகளை நடுங்க வைப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. எதிரிகள் நடுங்குவார்களாக. கடைசியாய் ஓசன்னா பாடியே நன்மைகளில் மகிழுவேன். அல்லேலூயா பாடியே திருப்தியாக சொல்லும்போது இயேசுவை அங்கீகரிக்கிறார். பரலோகம் ஆமென் என்று சொல்லுகிறது. பாடியே திருப்தி. ஓசன்னா பாடியே ஓசன்னா பாடியே நன்மைகளில் மகிழுவேன். அல்லேலூயா பாடியே திருப்தியாக வாழுவேன். ஓசன்னா பாடியே நன்மைகளில் மகிழுவேன். அல்லேலூயா பாடியே திருப்தியாக வாழுவேன். நல்ல கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். நாம் யாவரும் தேவ பிரசன்னத்திலே அமர்ந்து கொள்வோம். உட்காருங்கள். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகலாம். இந்த காலையில் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வராதவர்கள் வருகிற வாரத்திலேருந்து நீங்கள் வேத புத்தகத்தை கொண்டு வாருங்கள். நீங்கள் வேத புத்தகத்தை திறந்து வாசிக்கும் போது அது இன்னும் அப்படியே உங்கள் மனதில் ஆழமாக பதியும். ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஜெபிக்கலாம். தகப்பனே, நீங்கள் உண்டு பண்ணின எல்லாவற்றையும் பார்க்கலாம். நம்முடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறது. இப்பொழுதும் அவர்களை தியானிக்கிற வேளையில் ஆண்டவரே, பக்தர்கள் சொல்கிறார்கள், எனக்குள் அனல் மூண்டது, ஒரு நம்பிக்கை வருகிறது என்று சொன்னார்கள். ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தை
கரத்தினால் நிறைவேற்றுகிறது. நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக இந்த வார்த்தைகளாம் 100, 60, 30 பலன் தரட்டும். சத்துரு எடுத்துப்படாதபடி வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பவுல் பிரசங்கம் பண்ணினார், அநேகர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தீங்க ஆண்டவர். லீதியாளின் மீது உம்முடைய கிருபை இருந்தது போல உடைய பிள்ளைகள் மீது உம்முடைய கிருபை கடந்து வரட்டும். இருதயங்களை திறங்க, நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன் என் ஜனங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அட்ரஸ் பண்ணுறார் பாருங்களேன். எப்படி? என் ஜனங்கள், நான் அளிக்கும் நன்மையினால். என் ஜனங்கள்னு சொல்லிட்டார். அது மட்டும் சொல்கிறது இல்லை, நான் அளிக்கும். அல்லேலூயா. என்னத்தை அளிக்கப் போகிறார்? நன்மை அளிக்கப் போகிறார். நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. ஆக இந்த ஆண்டு சொன்னபடியே திருப்தி ஆகும் ஆண்டு, இயர் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எந்த காரியங்களில் திருப்தி இல்லாமல் இருந்தீங்களோ அதில் திருப்தி வருகிறது. அப்படின்னா என்னென்னா போதும், அதானே திருப்தி. என்னவா? போதும், ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. அது போதும்ல, வேறு என்ன வேணும் நமக்கு? அதை கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களுக்கு அருள்வாராக. திருப்தியை குறித்து அநேக வசனங்கள் உண்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஒன்று உண்டு. கடலிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கிலங்கள் உண்டு, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுப்பீர் என்று அவைகள் உம்மை நோக்கி பார்த்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறந்தால் அவைகள் திருப்தியாகும். அல்லேலூயா. மனிதன் ஒரு மீன் தொட்டியை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே, அது இங்கிட்டு போனால் இடிக்குது, இங்கிட்டு போனால் இடிக்குது, சுற்றி சுற்றி வருது. சும்மா கடுகு மாதிரி ஒரு டப்பாவை வச்சுக்கிட்டு போட்டு ரசிக்கிட்டு இருக்கான். திமிங்கலத்துக்கு யார் சாப்பாடு போடுறது? போடுவானே எனக்கே அப்படிமா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கடலில் நான் சாப்பாடு உனக்கு போடுறேன், நல்லா விளையாடுங்கிறான். அல்லேலூயா. அது ஹாப்பியாக இருக்குது பாருங்கள் அவருடைய சிருஷ்டிகள்லாம். அதனால தான் பக்தர் சொல்ல, சகல சிருஷ்டிகள்லாம் அவரை துதிக்க கடவுது. ஏன்னா திருப்தி அடைஞ்சிருச்சு அது. அல்லேலூயா. இந்த திமிங்கலத்தை திருப்தி ஆக்கினவர் ஏற்ற வேலையில் அதுக்கு ஆகாரம் தருவாரான். அது பாரு, எங்கே விளையாண்டுட்டு இருந்தாலும் இந்த வேலை வந்தானே எங்கே வந்து பார்க்கும்? ஆண்டவரை நோக்கி பார்க்குமா. அவருக்கு என்ன கையை அவர் கொடுப்பாராம், கையை நீட்டி பார்ப்பாராம். பத்தலைன்னா கையை திறப்பார். அல்லேலூயா. அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்! அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு அவர் கரம் உங்கள் மீது நன்மையாக இருக்கிறது. ஏன் தெரியுமா நன்மையாக இருக்குது? நன்மை திருப்தி ஆக்கும்படிக்கு. எஸ்ரா சொல்கிறாரு, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவரை தேடுகிற யாவர் மீதும். அவர் யாராக இருந்தானே, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், சிக், பஞ்சாபி, என்னவா இருக்கட்டும், அவன் என்னை தேடி வந்தானா நான் அவன் மேலே என் கரத்தை நன்மையாக வைப்பேன். திமிங்கலத்துக்கே நன்மையாக வைக்கிறேன்னா என் ஜனங்கள் மீது வைக்க மாட்டானா? அல்லேலூயா. வைப்பார், திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. ஆக இந்த ஆண்டில், கடந்த ஆண்டில் எது குறித்தெல்லாம் ஒரு நிறைவேறாமல், ஒரு பற்றாக்குறை அல்லது ஒரு வேதனையோடு, கண்ணீரோடு, நிந்தைகளோடு, அவமானத்தோடு கடந்து வந்து இப்போ பாடினபடியே தலை நிமிர்ந்து அல்லேலூயா நடக்க செய்வார். திருப்தி வந்துட்டாலே ஒரு நிமிர்ந்த நடை வந்துடும். அதை உங்களுக்கு அருள்வாராக. அநேக காரியங்கள் உண்டு. ஒரு 2 காரியங்களை பார்த்து நாம் செபிக்க போகிறோம். 90ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம், அப்படி தான் சொல்லணும், வாழ்நாள் எல்லாம்லாம் இல்லை, வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் ராஜா. அதுக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும். என்ன வேணும்? உங்கள் கிருபை வேணும். நான் திருப்தியாக வாழணுண்ணா. அல்லேலூயா. இந்த நாளிலும் கடந்த ஆண்டு 31ஆம் தேதி, அதான் நேற்று இரவு வந்தீங்க பாருங்கள். அதிகாலை நேரமானாலும் உட்காந்துருக்கீங்க ஆண்டவருக்காக. ஏன் என்ன சொல்ல போகிறார் ஆண்டவர்? இன்றைக்கி இந்த புது வருடத்துக்குள்ளே போகும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு நான் போகணும். இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு விரும்புகிறீங்க? திருப்தியாக இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், அது இது பல காரியங்களை யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அப்படியே நான் உனக்கு செய்வேன், அதுக்காக நீ ஒன்றே ஒன்று செய். என்ன செய்யணும்? என்னுடைய கிருபையை பெற்றுக்கொள். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லாததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
கிருபையோட ரேஷியோ ரொம்ப குறைவாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நீ நல்லா இரு, உனக்கு மட்டும்தான் தருவேன், போ உனக்கு கிடையாது, அப்படி இல்லை. நம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் நேசிக்கிறவர். அல்லேலூயா. அவர்கிட்ட வந்த எல்லாரையுமே அவர் திருப்தி ஆக்கினார். ஒருவர் கூட திருப்தி இல்லாமல் போகக்கூடாதுன்னு விரும்புகிற தேவன். ஆக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த 2024 ஜனவரியிலேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்டு, அல்லேலூயா, ஆமென், அனுதினமும் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வேன், உம்முடைய கிருபையிலே திருப்தி ஆவேன். அல்லேலூயா. இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா? அதுக்கு எங்கே பஸ் ஏறி போகணுமா? ட்ரெயின் ஏறி போகணுமா? ஒரு ஓலா புக் பண்ணணுமா? அல்லேலூயா. வேறு எதாவது வேணுமா? ஒன்றுமே இல்லை. இருக்கிற இடத்துலேருந்து, உங்கள் வீடுகள்லேருந்து என்ன, காலையிலே எந்திரிச்சு கொஞ்சம் எந்திரிக்கப்போமே. எந்திரிக்கலாமா முடியாதா? எந்திரிங்க. எந்திரிச்சு, ஆண்டவரே இந்த நாள் நான் இன்றைக்கி வந்துட்டீங்க, நாளை காலையில் 2ஆம் தேதி எந்திரிச்சு காலையில் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து திருப்தியாக்கும் உம் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து திருப்தியாக்கும் உம். அல்லேலூயா. காலையிலே எந்திரிச்சிட்டு ஜெபித்து குடும்பமாக இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துடுங்க. அல்லேலூயா. ஆமாம், வந்து தான் ஆகணும், வந்து தான் ஆகணும். திருப்தி ஆகணும். திடீர்னு பொத்து பொத்து பொத்துன்னு குதிக்காது. ஆண்டவர் நிச்சயம் அவங்களுக்காக எல்லாமே ஆயத்தப்படுத்தியிருக்கார். வந்திருக்கிற சிறியோர்லேருந்து பெரியோர் வரை ஒன்றே ஒன்று எந்திரிச்சு என்னை தேடுப்பா. காலையில் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் எல்லைகளில் உங்கள் வீட்டுக்குள் தேவனுடைய கிருபை வரும். அல்லேலூயா. இப்படி மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் பிரவேசித்து, அம்மா உனக்கு கிருபை பெற்றவள்ச்சம்மா, உனக்கு பேரிலேருந்து கிருபை பெற்றவள், தேவனுடைய கிருபை கடந்து வந்தது. காலையிலே நீங்கள் கிருபை பெற்றுக்கொள்ளும்போது அந்த கிருபை வாழ்நாள் எல்லாம் அது உங்களுக்கு மாத்திரமல்ல, தொடர்ந்து உங்கள் சந்ததிக்கும் தொடர்ந்து வரும். அல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் ஒரே வரையில் அந்த பரமண்டலங்களை ஜெபத்தில் சொல்லிட்டாரு. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாருங்க. கிவ் அஸ் அவர் டெய்லி பிரெட். கேட்கலாமா இல்லையா? கேளுங்கள், கேளுங்கள். அல்லேலூயா. அப்போ நான் திருப்தியாகும் ஆண்டிலே வந்திருக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வேன். அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது போதுன்ற மனது வந்துடும். அல்லேலூயா. இந்த பதஷ்டமே இருக்காது. அல்லேலூயா. நாளைக்கு தூத்து நான் என்ன செய்வேன், இது இப்படி இருக்க சிச்சுவேஷன், நாடு இப்படி இருக்க, ஊர் இப்படி இருக்க, எத்தனை டியூஷன் சேர்த்து இது படிக்க மாட்டேங்குது, இதில் கம்மியாகுது அதில் கம்மியாகுது, எனக்கு ப்ரொமோஷனே இல்லையா? இல்லைன்னு யார் சொன்னது? இருக்குது. நேர்த்தியான இடங்களில் பங்கு உண்டு, சிறப்பான சுதந்திரம் உண்டு. இவர்களெல்லாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள். இந்த நாளில் வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்காதவர்கள் இருந்தால் இந்த எழுந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபித்து தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் வேலைக்கோ அடுத்து ஸ்கூலுக்கோ ஆஃபீஸுக்கோ உங்கள் குடும்பத்து காரியங்களை கவனிக்கும்போது திருப்தியோடு கடந்து செல்வீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இது மோசேயே சொல்லியிருக்காரு, ஆண்டவரே ஒன்றே ஒன்று தாங்க ராஜா, என் வாழ்நாளில் குறையே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் வருகிற ஆண்டில் சாட்சி சொல்வீர்கள், நான் திருப்தியாக இருக்கிறேன். அல்லேலூயா. யாக்கோபு சொன்னார்ல, ஒரே வரி முடிச்சிடார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டுப்பா. அல்லேலூயா. ஆனால் போகும்போது கோலுங்கையுமா தான் போனார். நான் கர்த்தரை சந்தித்தார், அவரை விடவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை தேடின மனிதன். ஆக நீங்கள் கர்த்தரை தேடி வந்திருக்கிறீர்கள். இந்த நாள் மாத்திரம் இந்த ஒரு நாள் ஜெபிச்சுட்டா போதுன்னு நின்றக்கூடாது, அனுதினமும் ஜெபியுங்கள். அல்லேலூயா. நாங்களாம் இந்து மார்க்கத்தில் எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன். இந்து மார்க்கத்திலேருந்து அங்கங்கே பல இடங்களுக்கு ஓடி தெய்வம் அல்லாத பின்னாடி சுற்றி கொண்டிருந்த எங்களை இயேசு கண்டு அழைத்தார், அவருடைய கனமான ஊழியத்திற்கென்று அமர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப பிடிச்ச வசனம், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் கிருபையின் காலத்தில் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆக அவரை நீங்கள் தொழுது கொள்ளும்போது இந்த கிருபையின் மேல் கிருபை பெற்று நீங்கள் திருப்தியாக வாழ்வீர்கள். அல்லேலூயா. டே பை டே உங்கள் வாழ்க்கை தரம் உயரும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் உயரும். அல்லேலூயா. உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வதிக்கப்படுமா படாதா? ஆமாம், நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார்.
அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம், நேரம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம் ஒருவர். நன்மையினால் உன் வாயை, இது ரொம்ப முக்கியம் பாருங்களேன். அநேகருடைய புதிய ஆண்டில் வந்திருக்கோம், ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க. என்னன்னு கேட்டால், நான் வாயை திறந்தா என்ன தான் பேசணும்? நல்லது தான் பேசணும், தீமையானது பேசக்கூடாது. வேறு காரியங்கள் பயனற்ற காரியங்களை பேசக்கூடாது. அது சரியான டிரான்ஸ்லேஷனில் இருக்கும், பயனற்ற சொல்லுன்னு இருக்கும், அதெல்லாம் பேசவே கூடாது. ஆண்டவர் கொடுத்ததை நல்லா உயர்வாக சொல்ல பழகிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அநேகருடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் இருந்தாலும் இல்லாததை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு அது இல்லை. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? இந்த பக்கத்து கவனிக்கிறீங்களா? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவன் இருக்கிறார். பிசாசுகளை விரட்டின தேவன் இருக்கிறார். பேதுருவின் மாமியை சுகமாக்கினவர் இருக்கிறார். திரளான கூட்டத்தை பார்த்தோன்னே இத்தனை ஜனங்களுக்கு இது எம்மாத்திரப்பா, அதெல்லாம் பத்தாது, இந்த வருமானம் எப்படி, இதெல்லாம் பத்தாது, இது கொஞ்சம் தான் இருக்குது, இது பத்தாது, இந்த மார்க்கு பத்தாது, அது பத்தாது, இது பத்தாது. சூழ்நிலையை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தைகள்லாம் இந்த வருகிற நாட்களில் மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நன்மையினால் எத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். நீ இதுமாரி இதை சொல்லக்கூடாதுன்றக்காக தான் ஆண்டவர் செஞ்சார். அந்த இடத்துல அவைகளை என்னிடத்தில் கொண்டு வந்தார். இந்த 5 அப்பம் 2 மேலே தான் ஆசீர்வதித்து 20,000 பேருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 25 லட்சம் ஜனங்கள் இருந்தாங்க. கோத்திரத்துக்கு ஒருத்தரை வேவுபாக்க அனுப்பியானாங்க. கவனிங்க, நல்லா ஜபிக்க போயிடும் சீக்கிரத்தில். 12 பேரை அனுப்புனாங்க. 12 பேர் போயிட்டு வந்துட்டு அங்கேருந்து அந்த எஸ்கோல் பள்ளத்தாக்குலேருந்து திராட்சை கொலையை கொண்டு வந்தாங்க. வந்த யோசுவாவும் காலேபும் சொன்னாங்க, எல்லாரையும் உட்கார வச்சு, நாம் உடனே போய் இந்த 24ஆம் ஆண்டில் உடனே போய் அதை ஜெயித்து கொள்ளலாம், உங்களுக்கு உண்டான நன்மைகளை சுதந்திரத்து கொள்ள போகிறீர்கள். மற்ற 10 பேர் சொன்னா அதெல்லாம் முடியாது. உனக்கு பொறுப்பே முன்னாடி இருக்குதுப்பா, பெரிய திராட்சை கொலையே. ஆனால் என்ன சொல்கிறாங்க? 10 பேர் அதெல்லாம் முடியாது, அங்கே அப்படி இருக்கான், பெரிய ஆள்லாம் இருக்கான், ஏனாக்கின் புத்தர் இருக்கான், அவங்க இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர் விடவே இல்லை. கடைசி வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? நாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக்கெல்லாம் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால், அல்லேலூயா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். சேர்த்தாரியா காலாபி யோசுவாமி? அல்லேலூயா. ஏன் உங்களை சேர்க்க மாட்டாரா? சேர்ப்பார். இந்த மாதிரி மைனஸு என்ன சொல்ல பேசக்கூடாது, அவிசுவாச வார்த்தைகளை பேசவே கூடாது. எங்கே எண்ணத்தை ஜெபிச்சு என்ன அந்த மாதிரிலாம் கூட சொல்லக்கூடாது. டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ், மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். நான் ஆண்டவரை தேடுகிறேன், ஆண்டவருடைய கரம் என் மேலே இருக்குது, ஆண்டவர் என் வாயை நன்மையினால் திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. நல்ல இவங்க 2 பேர் தான் இன்னும் போகவே இல்லைங்க, இன்னும் காணனுக்கே போகலை. ஆனால் கண்களினால் கண்டார்கள், விசுவாச கண்களினால். உடனே போய் அதை ஜெயித்துக்கொள்ளலாம், ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இந்த 2024ஆம் ஆண்டில் உங்களை நல்லதை பேச கர்த்தர் பயன்படுத்த போகிறார். நன்மை உண்டாக பேச ஒரே ஒரு நபரை சொல்லி ஜெபிக்க போகிறேன். மொர்தெகாய், என்னது? மொர்தெகாய் தன் ஜனத்திற்காக ராஜாவிடத்தில் நன்மை உண்டாக பேசினான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்திருந்த மனிதன், கர்த்தரோடு உறவாடின மனிதன், தேவனுடைய கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொண்டு திருப்தியாக வாழ்ந்த மனிதன், தேவ பிரசன்னத்தில் திருப்தியாக வாழ்ந்த மனிதன். எதிரான காரியங்கள்லாம் இருந்தது, அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆமான் சதித்திட்டம் தீட்டினான். ஒட்டுமொத்த தேவனுடைய பிள்ளைகளையும் அழிக்க வேண்டும், அவர்கள் சிறுமையை சந்திக்க வேண்டும்ன்றதுனால அவனுடைய பலத்தை காண்பிக்காத எத்தனையோ முயற்சிகள் செய்தான். அத்தனை கர்த்தர் தவிடுபொடியாக்கினார். அல்லேலூயா. காரணம், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். மொர்தெகாய் கர்த்தரையே நம்பி இருந்தார். அல்லேலூயா. அவருக்கு கர்த்தர் நன்மையை அருளினார், ஒரு உயர்வை தந்தார். உயர்வை தந்தோன்னே ராஜாட்ட பேசினார். என்ன பேசினார்? ஐயா, என் ஜனங்களாம் இத்தனை நாள் ஆமான்னால ஒடுக்கப்பட்டிருந்தாங்க, இவங்களுக்கு நன்மையை தாங்க. அல்லேலூயா. ஆக இரண்டாவதாக, நீங்கள் மற்றவருடைய நன்மைகளுக்காக உங்களை கர்த்தர் பேச வைப்பார். அல்லேலூயா. ஆமாம், நன்மை பேசும்படி தன் வாயை திறக்கப் போகிறீர்கள். அல்லேலூயா.
நெகட்டிவ் வார்த்தையை பேசாதீங்க. இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸில் தான் வரும். அல்லேலூயா. சும்மா ஒரே நாளெல்லாம் வந்துடாது, பயிற்சினால தான் வரும். ஆக அவிசுவாச வார்த்தை பேசக்கூடாது. நல்ல சோர்வு வந்துருச்சுன்னா தேவனுடைய வார்த்தையை எடுத்து அறிக்கை செய்யுங்கள், வாசியுங்கள். வாசிக்க வாசிக்க அவங்க வாய் என்ன செஞ்சிடும்? நிரம்பிடும். அல்லேலூயா. இதுதான் தாவீது பார்த்தாருங்க. நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், என்ன கர்த்தர் என்ன செஞ்சார்? ராஜா வாய்க்கினார். இடையில கோலியாத் வந்தான், சவுல் வந்தான், பெலிஸ்தர் வந்தான். என்ன வந்தாலும் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. அந்த தாவீது தான் சொன்னார், என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கோம். எத்தனையோ பேர் நிறைவிருந்து தங்கள் குறையை பற்றி பேசின மனிதர்களை வேதம் அடையாளம் காட்டுகிறது. ஆனால் நிறைவான தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம். நாள் முழுதும் உமது துதியை சொல்லும், என் வாய் உமது மகத்துவத்தினால். அல்லேலூயா. கேளுங்களேன், அவருடைய மகத்துவத்தை சொல்ல உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆக நன்மையினால் உங்கள் வாயை திருப்தி ஆக்குவார். அநேகருடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சியை சொன்னால் அவருடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். இதன் மூலம் நீங்களும் திருப்தி ஆவீர்கள், மற்றவர்களும் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. ஆகுமா ஆகாதா? கேஎஸ்சியை கூப்பிட்டு ராஜா கேட்டார், எலிசா செய்த அற்புதங்கள்லாம் ஒவ்வொன்றா சொல்லியா? இப்போ பாருங்கள், அந்த நன்மைகளை சொல்லும்போது ராஜாவோட விசுவாசம் வர்த்திக்கப்பட்டது, அந்த குடும்பத்துக்கு நன்மை உண்டானது. ஏன் நீங்கள் அநேகருடைய நன்மைக்காக முதலாவது தேவ சமூகத்தில் நில்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், அநேகருக்காக தேவ சமூகத்தில் நில்லுங்கள். நிற்க நிற்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகருக்காக ஜெபிக்க பயன்படுத்துவார். அநேகருக்கு, கவனிங்க நல்லா, அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல பயன்படுத்துவார். நாம போய் சொல்கிறது வேற, ஆண்டவராக கூட்டிகிட்டு போகிறது வேற. கூட்டி கொண்டு போக போகிறார் இந்த ஆண்டில். அல்லேலூயா. இந்த 2024ஆம் ஆண்டில் அதிக உறுதியாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்னா, தேவையுள்ள இடங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உன்னை கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. கொர்நேலியு வீட்டில் ஒரு கூட்டம் ஆயத்தமாக இருந்தது. பேதுரு உள்ளார வந்தான்னு சொன்னாங்க, ஐயா உங்களால் சொல்ல வார்த்தையை கேட்க தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றோன்னா உட்காந்தான். பிரசங்கம் பண்ணும்போதே ரசிக்கப்பட்டாயா 3000 பேர். அல்லேலூயா. என்ன கவனிக்கிறீங்களா இல்லையா? அப்போ பாருங்கள், இந்த 2024ஆம் ஆண்டில் யாராருக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொல்லுகிறோமோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் துளிர்க்க போகிறது. இதுதான் என் நன்மையினால் திருப்தி ஆக்குறது. அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்கள் நல்லா ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதியுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் நிறைவானவரை நோக்கி பாருங்கள். பிள்ளைகள் படிப்பில் கம்மியாக இருந்தாலும் ஆண்டவர் ஞானத்தை தருவார். பொருளாதாரம் கம்மியாக இருந்தாலும் கையளவு மேகம்தான் பெருமலையை கொண்டு வந்தது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்படி விசுவாச அறிக்கையில் பேச 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 நீங்கள் திருப்தி ஆவீர்கள். அல்லேலூயா. குல்ஷான் எஸ்தர், சகோதரி ஜாய்ஸ் மேயர், இவங்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுனதுனால தான் இன்றைக்கி நல்லா வச்சுருக்காங்க ஆண்டவர். ஆரம்ப நிலையில் ரொம்ப வறுமையில் இருந்தாங்க, பண பற்றாக்குறை. யார்? சரி, ஜாய்ஸ் மேயர் குடும்பம். இன்னும் 2 நிமிடத்தில் முடிக்க போகிறோம். பிள்ளைகள் போய் கேட்பாங்க, அங்கே எங்கள் யூஎஸில் எல்லாம் ஃப்ரெஷ் ப்ரெட்டாக வாங்கிட்டு போகிறானே, நம்ம மட்டும் செகண்ட்ரி. அது என்னது இப்போ எல்லாம் வருதான்னு, தூள் ப்ரெட்டு எனக்கு பழசு தான் கிடைக்குமா? நாங்கள் இது யாருக்காக தெரியுமா செஞ்சுக்கிட்டு இருக்கான்? கவனிக்கிறீங்களா? ஜாய்ஸ் மேயர் சொன்னாங்க, இது நமக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னும் கர்த்தர் கட்டளை இடலப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் எப்படி இருந்துச்சு? பிள்ளைகள் ஏக்கத்தோட கண்ணாடிக்குள்ளதை பார்த்துச்சு. ஆனால் கர்த்தர் வச்சுருந்தார். ஒரு நாள் வருது. ஆனால் ஒரு நாள் ஏன் எனக்கு இல்லை, நான் உங்களை தானே ஏற்றுக்கொண்டேன், ஏன் என் பிள்ளைங்க பட்டினியாக இருக்கணுமா? நீங்களா ஆண்டவரா? நோ நோ நோ, அதெல்லாம் சொல்லவே இல்லை. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு தந்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர் என்றும் என்னை. நாள் வந்தது, கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். இன்னைக்கு உலகம் முழுக்க அனுதினமும் அவர்கள் அநேகருக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இதுதான் நன்மையினால் திருப்தி ஆக்குகிறவர். அல்லேலூயா. ஆக இப்படி அநேக சாட்சிகள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இந்த ஆண்டில் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு கொஞ்சம் மெனக்கட்டு எந்திரிங்களேன். நீங்கள் ஒரு 4 நாள் எந்திரிக்க ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கமே வர கர்த்தர் உங்களை எழுப்பி விட்டு விடுவார். ஒவ்வொரு நாளும் கிருபையை பெற்றுக்கொண்டு அனுதினமும் அப்படியே திருப்தியாகி வர 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 வர
கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். இரண்டாவதாக, எந்த சூழ்நிலையிலும் தயவு செய்து அவிசுவாச வார்த்தைகளோ மற்றவருடைய விசுவாசத்தை குலைக்கிற வார்த்தைகளை தயவுசெய்து பேசாதீர்கள். இந்த குறை சொல்லுதல் மற்ற காரியங்கள்லாம் இடம் கொடுக்காமல் இருக்கும்போது ஆண்டவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்க நாம் முதல்ல என்ன செய்வோம்? விசுவாசம் வர்த்தியாகும். மற்றவர்களையும் விசுவாசத்தில் நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள். இதான் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி. 25 லட்சம் பேரை 10 லட்சம் பேர் டிஸ்கரேஜ் பண்ணி 10 பேர் டிஸ்கரேஜ் பண்ணால் நான் 2 பேர் என்ன செஞ்சேன்? உற்சாகப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அவங்க 2 பேரை பார்த்து தான் சொன்னாங்க, இவங்க வேறே ஆவியை உடையவர்கள், அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போயானார். அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யோசுவாவை ஆசீர்வதித்தார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஆக இந்த ஆண்டில் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்மையினால் அவர் உங்கள் வாயை திருப்தி ஆக்குவாராக. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். முடிஞ்சவங்க முழங்கால் போட்டுக்கலாம். முடிஞ்சவங்க முழங்கால் படிக்கிடுங்க. முடியலைன்னா உட்கார்ந்து கொள்ளலாம், இல்லைன்னா நின்று கொள்ளலாம். நம்ம ஜெபிக்க போகிறோம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். திருப்திக்கு ஆப்போசிட் என்னது? திருப்தி அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லை, 4 இட்லி வைக்கிறாங்க, இன்னொரு இட்லி வைக்கிறாங்க, இன்னொரு இட்லி, ஐயோ திருப்தி ஆயிடுச்சு, போதும் திருப்தியாக இருக்குது அப்படின்னா போதுமான அளவுக்கு ஆசீர்வாதம், அதுக்கு பேர் தான் திருப்தி. அல்லேலூயா. இப்போ இதே 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 1 இட்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் சம்பளம் ஏறினா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் பெரிய வீடாக இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் நல்ல வண்டியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா அதுக்கு பேர் தான் திருப்தி. அல்லேலூயா. திருப்தினா போதும் 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 அப்படிங்கிற உங்கள் வாழ்க்கையின் எல்லா எல்லையிலையும் அப்படிப்பட்டதான ஒரு நிறைவுக்கு ஆண்டவர் உங்களை நடத்தி செல்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீரே. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்பவர்களுக்கு நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் என்று சொன்னீரே. நன்மையினால் திருப்தியாக்குகிற தேவன். உங்க பிள்ளைங்க எந்த எல்லையில குறைவாய் உணர்கிறார்களோ, பலவீனமாய் உணர்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில எந்த பகுதியில ஆண்டவரே அப்பா சஞ்சலத்தோடு கடத்தி கொண்டு இருக்கிறார்களோ, இப்பொழுது உம்முடைய திருப்தி கடந்து வரட்டு ராஜா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே போதுமான அளவுக்கு அவர்களை ஆசீர்வதி. போதுமான அளவுக்கு பொருளாதார வசதிகள், போதுமான அளவுக்கு ஆண்டவரே அப்பா வசதி வாய்ப்புகள், போதுமான அளவுக்கு நல்ல உடல் சுகம், போதுமான அளவுக்கு சமாதானம், போதுமான அளவுக்கு சந்தோஷம், ஒரு நிறைவான வாழ்க்கையை நோக்கி உடைய பிள்ளைகள் கடந்து செல்வார்களாக. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பூரண சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே, கடனோடு போராடி கொண்டு இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் கடன் பிரச்சனைகள் தீரட்டும். திருமண காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாய்க்கட்டும் ராஜா. குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குழந்தை பாக்கியங்களை கர்த்தர் கட்டளையிடுங்க. நல்ல வீடு வாசல்களை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுங்க. நல்ல வாகனங்களை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுங்க. வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மேலும் கடந்து வரட்டும். அப்படி செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் 2024வது வருஷம் இவர்களை திருப்தியாய் வழி நடத்துங்க ராஜா. கடந்த வருடத்திலே கண்ட குறைவுகளை, கடந்த வருடத்திலே பார்த்த அலைச்சல்களை, சஞ்சலங்களை இந்த வருஷத்துல இவங்க பார்க்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, புது துருத்திகளில் புதிய ரசத்தை வார்த்து வைப்பார்கள் என்று சொன்னீரே. ஒவ்வொருவரையும் புது துருத்தியாய் மாற்றுங்க. துருத்திக்குள்ளே தங்கி இருக்கிற போன வருடத்தின் கசப்புகள், போன வருடத்தில் சந்தித்த பகைகள், போன வருட வைராக்கியங்கள், போன வருடத்திலே பார்த்த விரோதங்கள், போன வருடத்திலே பார்த்த தாழ்வு மனப்பான்மைகள், இதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தி துருத்திகளை புதிதாய் மாற்றுங்க.
எண்ணங்கள் புதிதாய் மாறட்டும், சிந்தனைகள் புதிதாய் மாறட்டும் ஆண்டவரே, நோக்கங்கள் புதிதாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்ன வேத வாக்கியம் 100% உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். எத்தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை, சாத்தான் தீமை செய்ய முடியாது. எத்தீங்கும் என்னை அணுகாது. இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் நான் என்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் மிஸ்பா திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.